எடப்பாடியின் கதை முடிந்தது. வெறுத்து ஒதுக்கும் அதிமுக தொண்டர்கள். அன்புகள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட கட்சி, தொண்டர்களால் உருவான ஒரு கட்சி அப்படின்னு, அதாவது அடிமட்டத்துடன் கூட உச்சகட்ட பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிறது அதிமுகவில் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. திமுகவிலே அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் வர முடியும். அது நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிமுக பாஜக கூட்டணி என்பது இல்லாத சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியை நம்பினவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா பாஜக அவ்வளவு பெரிய அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியை உதிரி தள்ளி விட்டாரு எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியின் பின்னால் நிறைய நபர்களும் அதே போல சிறுபான்மையின மக்களும் எடப்பாடிக்கு ஆதரவுகளை தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அங்க அந்த எடப்பாடி பழனிசாமிகளை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி என்பது வேண்டாம் அப்படின்னு நிலைப்பாடுலாம் இருந்து கொண்டிருந்தார். அதன் காரணமாகத்தான் சிறுபான்மையின மக்கள் எடப்பாடிக்கு முழுமையான ஒரு ஆதரவையும் கொடுத்தாங்க. ஆனால் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக எவ்வளவோ முயற்சி செய்தும் எடப்பாடி பழனிசாமி முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் திறமையை பார்த்து பாராட்டினவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இன்று பாஜகவின் பின்னால் போய்விட்டார் எடப்பாடி. சிறுபான்மை மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சிறுபான்மையின மக்களுடைய தலைவர்கள், அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பூராமே தற்போது அதிமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த கூட்டணி இப்படியே போனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களே மாற்று கட்சிக்கு போறாங்க. அதுவும் திமுகவிற்கு இணையக்கூடிய சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுக இதற்கு மேலும் ஒன்றிணையுமா அப்படின்னு பார்த்தா அதற்கும் வாய்ப்புகள் என்பது கிடையாது. பாஜக அதிமுக கூட்டணி இருப்பதால் தான் கண்டிப்பாக அது திமுகவிற்கு சாதகமாகத்தான் மாறப்போகிறது. அதன் காரணமாக அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தோல்வியை தழுவினால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய கதை முடிந்துவிடும் அப்படின்னே கூட சொல்ல பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.